மனுஷன் நானையா, என் பாவமெல்லாம் மன்னியும் ஏசையா. விரும்புவதை செய்யாமல் வெறுப்பதையே செய்கிறேன். பாவியான மனுஷன் நானையா, என் பாவமெல்லாம் மன்னியும் ஏசையா. நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யவில்லை, தீமை செய்ய விருப்பமில்லை செய்கிறேன். நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யவில்லை, தீமை செய்ய விருப்பமில்லை செய்கிறேன். விரும்பின நன்மையை செய்யாமல் வெறுக்கின்ற தீமையை செய்கிறேன். விரும்புவதை நான் செய்யாமல் வெறுப்பதையே மன்னியும் என்னை மன்னியும், உம் இரத்தத்தால் என்னை கழுவிடும். மன்னியும் என்னை மன்னியும், உம் இரத்தத்தால் என்னை கழுவிடும். பாவியான மனுஷன் நானையா, என் பாவமெல்லாம் மன்னியும் ஏசையா. லட்சிய பயணம், லட்சிய பயணம், லட்சிய பயணம். சிலுவை பாதை வழிபாடு என்பது இத்தவக்காலத்தில் நாம் மேற்கொள்ளும் ஓர் சடங்கா அல்லது ஒரு சம்பிரதாயமா? இல்லை 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 இல்லை. இயேசுபிரான் அன்று அனுபவித்த கொடூர வேதனைகளை கண்முன் கொண்டு வந்து நிறுத்தி அழுகின்ற நிகழ்ச்சியா? மனம் குமுறி கண்ணீர் சிந்தி அழுதுரை நிகழ்ச்சியா? ஆலயத்தை விட்டு அகன்றதும் அனைத்தையும் மறந்து விடுவதற்காகவா? இல்லை, அதன் பின் இதுவரை வாழ்ந்து வந்த வாழ்க்கையின் பாதையிலேயே மீண்டும் செல்லுகின்ற வாடிக்கை நிகழ்ச்சியா? அதுவும் இல்லை 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 இல்லை. மாறாக சிலுவை பாதை தியானம் நம் உள்ளங்களின் அடித்தளத்தை கிளறிவிட்டு சிந்தனைகளை புரட்டி போட்டு சிந்திக்கச் செய்யும் ஓர் அற்புத தியானம். தனது மீட்பின் பயணத்தில் நம்மையும் தம்மோடு பங்கேற்க இயேசுபிரான் விடுக்கும் ஓர் அழைப்பு. எதற்காக இந்த அழைப்பு? பாவத்தால் பாறையாய் இறுகிப்போன இதயத்தை சிந்தனை சுத்தியால் உடைத்து மன வருத்தம் என்ற கண்ணீரால் கழுவி மனமாற்றம் என்ற சிறு ஒளியால் புது வாழ்வு என்ற புதியதொரு சிற்பத்தை வடிக்க நாம் எடுத்துக்கொள்ளும் ஓர் முயற்சி. இப்பொழுது நாம் நடக்கப் போவது ஓர் லட்சியவாதியின் லட்சிய பாதை, உண்மையின் ஊர்வலம், நீதிமானின் விடுதலை போராட்டம், அகிம்சாவாதியின் அறப்போர், ஒளியின் இருள் போக்கும் பயணம், இறை தந்தை அமைத்து தந்த
மனுகுலத்தின் மீட்பு பாதை, கர்த்தரின் கல்வாரி பயணம். ஏன் இந்த பயணம்? எதற்காக நாம் இந்த லட்சிய பயணத்தில் பங்கேற்க வேண்டும்? நம்மை இதுவரை கட்டி வைத்திருந்த சாத்தானின் சங்கிலி கட்டுகளிலிருந்து மனுக்குலம் விடுதலை பெற வழி அமைப்பதுதான் இந்த லட்சிய பயணத்தின் நோக்கம். இன்றாவது இக்கல்வாரி பாதையின் நிகழ்வுகள் நம் சிந்தனைகளை தூண்டிவிட்டு ஓர் நல்ல செயல் வடிவம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்பயணத்தில் பங்கேற்போம். சித்திரம் ஒன்று சீதைந்தது, சீகரம் நோக்கி செல்கிறது. சீரசின் முட்கள் மகுடமாக, சிவந்த மேனியில் ரணங்களாக, லட்சிய பயணம் தொடர்கிறது. லட்சிய பயணம் தொடர்கிறது. மனிதனின் சட்டம் சல்லடை துளைகள், துணிந்த மனது கேள்விக்கில்லை பதில்கள், கனிந்த வாழ்வின் லட்சிய நிலைகள், தொடர்வோம் பயணம் இயேசுவில் இணைவோம். தொடர்வோம் பயணம் இயேசுவில் இணைவோம். முதல் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் புனிதமான சிலுவையால் உலகையே மீட்டு ரட்சித்தீரே, மீட்டு ரட்சித்தீரே. நீதி தேவனுக்கே அநீதி. உலகில் இதுவரையில் எழுதப்பட்ட தீர்ப்புகளில் அநியாய தீர்ப்புகளே அதிகம். ஆளும் வர்க்கம் தன் ஆட்சி பலத்தால் எளியோரை அடக்கிய நிகழ்ச்சிகள், வலியோர் தம் செல்வத்தால் நலிந்தோரை நசுக்கிய நிகழ்ச்சிகள், நீதிமன்ற நீதிபதிகளே அநீதிக்கு துணை போன நிகழ்ச்சிகள் என ஏராளம் ஏராளம். அவை தினம் தினம் நடக்கின்ற நடப்புகள். பதவி பற்றி இறுகப் பற்றிக் கொண்டிருந்த பிலாத்து ஒருபுறம், சுயநலம் மிக்க யூத குருக்கள் மறுபுறமுமாய் அப்பாவி மக்களை அடக்கியாண்டு தூண்டிவிட்டு நீதி தேவதையின் கரத்தை வளைத்து பிடித்து எழுதப்பட்ட அநியாய தீர்ப்பு ஒன்று 2000 ஆண்டுகளுக்கு முன் இதோ இந்த நிலையில்தான் அரங்கேற்றப்பட்டது. ஏன்? முரட்டு குணமும் கொடூர மனமும் கொண்டு பாவ வாழ்க்கையில் மோகம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்காகத்தானே இப்பேற்பட்ட அநியாய தீர்ப்பு அன்று அரங்கேற்றப்பட்டது. பிலாத்துவுக்கு நன்றாகவே தெரியும் இயேசு குற்றமற்றவர் என்று. உன்னை தண்டிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, விடுவிக்கவும் அதிகாரம் உண்டு என்று ஆணவத்தோடு பேசியவனை மேலிருந்து, என் தந்தை அருளினால் ஒழிய உனக்கு ஏது இந்த அதிகாரம் என்று சாந்தத்தோடு அவனது ஆணவத்தை இயேசு அடக்கிய முறை அவனை சற்றே பயம் கொள்ள செய்திருந்தது. பிலாத்துவுக்கு தன் ஆளுநர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சுயநலம் ஒருபுறம், தன் மனைவியின் கண்ணீர் முகம் மறுபுறம், மதத் தலைவர்களால் தூண்டப்பட்ட யூத மக்களின் ஆவேச குரல் வேறொரு புறமுமாய் மதில் மேல் பூனையாய் திண்டாடுகிறார். கடைசியில் அவனது பதவி மோகமும் சுயநலமுமே ஜெயித்தது.
கையை விட்டு போனால் போதும் என்று இயேசுவை சிலுவைச் சாவுக்கு கையளித்துவிட்டு, இம்மனிதனின் இரத்தத்தில் எனக்கு பங்கில்லை என்று கூறி தன் கையையும் கழுவிக்கொண்டான். அன்று இயேசுவுக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்திற்காக இன்று நாம் மனம் குமரிக்கொண்டும் பிலாத்துவையும் யூத குருக்களையும் சாடிக்கொண்டும் வசைபாடிக்கொண்டும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டும் இருக்கிறோம். இப்படி செய்ய நமக்கு தகுதி இருக்கின்றதா? தினம் தினம் நம் கண்முன்னே அரங்கேறிக் கொண்டிருக்கும் அநியாயங்கள், அடக்குமுறைகள், அநியாய தீர்ப்புகள்தான் எத்தனை எத்தனை. அவைகளை கண்ணிருந்தும் குருடர்களாகவும், காதிருந்தும் செவிடர்களாக, வாயிருந்தும் ஊமைகளாக, கையிருந்தும் முடவர்களாய், ஓடிச் சென்று உதவ காலிருந்தும் நொண்டிகளாய், வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டல்லவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்முன்னே இருக்கின்ற சகோதரனுக்கு நடக்கும் அநியாயத்தை பற்றி கவலைப்படாத நாம் 2000 ஆண்டுகளுக்கு முன் முகம் தெரியாத இயேசுவுக்கு நடந்த அநீதியை பற்றி மனம் குமருகிறோம், வேதனைப்படுகின்றோம். வேடிக்கையாக இல்லை. எத்தனை முறை நான் என்ற அகந்தையோடும், எல்லாம் என்னால் செய்ய முடியும் என்ற ஆணவத்தோடும், ஆணவ பிலாத்துக்களாய் எனது இடம், எனது அந்தஸ்து, எனது பதவி என்று பதவி மோகம் கொண்ட சுயநல பிலாத்துக்களாய், சரியானது என்று தெரிந்தும் அதற்கேற்ற சரியான முடிவுகளை உறுதியாக எடுக்க முடியாத சஞ்சல புத்தி பிலாத்துக்களாய் நாம் வாழ்ந்திருக்கின்றோம். திவ்ய இயேசுவே, எங்களை மன்னியும். இனிமேலாகிலும் அநீதியான அடக்குமுறை செயல்களை எதிர்த்து நிற்கவும், நீதிமன்ற அநியாய தீர்ப்புகளினால் துன்புறுவோருக்கு மனித நேயத்தோடு கரம் நீட்டி உரிமையையும் நீதியையும் பெற்றுத்தர எங்களால் முடிந்த அளவு உண்மையாய் உழைக்க பலம் தந்து வழிநடத்தும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவனவாக. ஆமென். வீரம் வேண்டும் வாழ்வினை வெல்ல, தீரம் வேண்டும் சிலுவைகள் சுமக்க, சுமக்கும் வரைக்கும் சுமைகளும் சுகமே. தொடர்வோம் பயணம் இயேசுவில் இணைவோம், தொடர்வோம் பயணம் இயேசுவில் இணைவோம். இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் புனிதமான சிலுவையால் உலகையே மீட்டு ரட்சித்தீரே, மீட்டு ரட்சித்தீரே. நீதி அநீதியை சுமக்கின்றது. தனக்கு இழைக்கப்பட்ட தண்டனை அநீதியானது என தெரிந்தும் அதை அன்புடன் அணைத்து ஏற்றுக்கொள்கின்றார் அன்பின் வழியை காட்டிய இயேசு. ஏன் மனுக்குலம் முழுவதும் தங்கள் பாவங்களுக்காக தாங்களே தண்டனையை அனுபவிப்பதாக இருந்தால், எல்லா தலைமுறை மக்களும் நரகத்திலல்லவா வெந்து கொண்டிருப்பர். அந்த நிலையில் இவ்வுலகில் மகிழ்ச்சி என்பதோ நிம்மதி என்பதோ சற்றும் இல்லாமலே இருந்திருக்கும். ஆனால்
நம்மை படைத்த இறைவனோ நாம் அத்தகைய அவல நிலைக்கு ஆளாவதை விரும்பவில்லை. தான் இவ்வுலகில் படைத்த எல்லாவற்றையும் நாம் ஆண்டு அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று விரும்பினார். அதிலும் மிக முக்கியமாக நாம் பாவத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு இறைவனின் அன்பிலும் அரவணைப்பிலும் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டார். அன்று ஆதாமும் ஏவாளும் இன்ப வனத்திலே தன் அரவணைப்பில் இன்புற்றிருந்தது போல மனுக்குலம் முழுவதும் தன் படைப்பின் மேன்மையை உணர்ந்து இன்புற்றிருக்க வேண்டுமென்றே விரும்பினார். ஆகவே மனுக்குலம் முழுவதற்குமாய் அனைத்தையும் படைத்தவரே இந்த கொடூர தண்டனையை ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்து மக்கள் தாங்கள் செய்த பாவங்களுக்காக பரிகார பலியாய் மாசு மறுவற்ற செம்மறி ஒன்றை வளர்த்து அதன் தலைமேல் தங்கள் பாவங்களை சுமத்தி அதை பலியாக்குவார்கள். ஆனால் இங்கோ மாசு மறுவற்றவர், பாவத்தின் நிழலே படாதவர், படைத்தவரே பாவிகளை புனிதமாக்க தன்னையே பரிகார பலியாக அர்ப்பணிக்கின்றார். ஆனால் இன்று நாமோ நம் சுமைகளை கூட சுமக்க மனமில்லாமல் பலுவான பொறுப்புகளை, கடமைகளை எல்லாம் நம் மனைவி, கணவர், பிள்ளைகள், பெற்றோர், அப்பாவி நண்பர்கள் என யார் தோளிலாவது சுமத்திவிட்டு தப்பித்துக் கொள்கிறோமே. நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற பேராசையில் பாதை தவறிப்போய் நாம் செய்த தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் உண்டான தண்டனை சுமைகளை பழி பாவங்களுக்கும் அஞ்சாமல் அயலான் மேல் சுமத்திக் கொண்டிருக்கும் பாவிகளாக அல்லவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பின் இயேசுவே, இதோ உமது தியாகத்தை பார்த்தாவது இனிமேல் நாங்கள் எங்கள் குற்றம் குறைகளையும் பாவங்களையும் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளவும் அதற்காக மனம் வருந்தி அவற்றை திருத்திக் கொண்டு வாழவும் வரம் தாரும் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவனவாக. ஆமென். பயணங்கள் என்றும் முடிவது இல்லை, பாதைகள் சொல்லும் வாழ்வில் இல்லை. வீழ்ச்சியில் எழுவதே வெற்றியின் மாலை, தொடவோம் பயணம் இயேசுவில் இணைவோம், தொடவோம் பயணம் இயேசுவில் இணைவோம். மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் புனிதமான சிலுவையால் உலகையே மீட்டு ரட்சித்தீரே, மீட்டு ரட்சித்தீரே. முதல் முறை மண்ணில் சாய்கிறார் மாபெரும் இயேசுபிரான். சிலுவையின் பாதையில் நடக்க ஆரம்பித்த சற்று நேரத்திலேயே தள்ளாடி தள்ளாடி மண்ணில் சாய்கிறார் மாபெரும். ஏன் சாய்கின்றார்? அவர் சுமந்து செல்லும் மரச்சிலுவையின் பாரத்தாலா? நிச்சயமாக இல்லை. ஏனெனில்
இம்மரத்தையும் படைத்தவர் அவர். படைத்தவருக்கு படைக்கப்பட்ட பொருள் எதுவும் என்றுமே பாரமாயிருந்ததில்லை. ஆனால் இப்போது அவர் சுமப்பதோ அவர் படைக்காத ஒன்று. ஆம், நம் பாவத்தை அல்லவா சுமக்கின்றார். பாவத்தை அவர் படைக்கவில்லையே. ஆதியிலே அவர் படைத்த அனைத்தையுமே நல்லது எனக் கண்டு ஆசீர்வதித்து மனிதனுக்கு கொடுத்தார். ஆனால் நாமோ இவற்றையெல்லாம் இறைவன் விரும்பியபடி கை கொள்ளாமல் அலகையின் தூண்டுதலினால் இவ்வுலகில் நமக்காக நாமே பாவத்தை படைத்து விட்டோம். இறைவன் படைக்காத ஒன்றை அணிந்து கொண்ட மனிதன் எப்படி அவருக்கு ஏற்றவனாக வாழ முடியும்? இப்படி பாவத்தால் பாதிக்கப்பட்டு பொலிவிழந்த மனிதனை மீண்டும் இறைவனுக்கு ஏற்றவனாக ஆக்கும்படிதானே அவர் படைக்காத இந்த பாவச் சுமையை அவரே சுமக்க முன்வந்தார். சில நாட்களுக்கு முன்பு இயேசுவை வரவேற்ற அதே யூத மக்கள் இன்று அநீதிக்கு சாட்சிகளாய் விலை போனதால் அல்லவோ இயேசு தடுமாறுகின்றார். சதையும் இரத்தமுமாய் உணர்வும் உயிரோட்டமுமான மனிதனே, கல்லாகி போய்விட்ட நிலையில் ஜடம் என நினைத்துக் கொண்டிருக்கும் கல்லும் மண்ணுமாவது தனக்கு சற்று ஆறுதல் தராதா? இந்த இயக்கத்தில் இம்மண்ணின் மீது சாய்கின்றார். ஜடமான இம்மண்ணும் கூட உயிரோட்டத்துடன் அவரை அன்புடன் அணைத்து சற்று ஓய்வை கொடுக்கின்றது. இன்றும் கூட இப்படி கல்லாய் போன மனிதர்கள் கூட்டத்தில் தானே நாமும் நின்று கொண்டிருக்கின்றோம். எமது சுயநல போக்கினால் உதவி செய்வது என்பதையே மறந்து போய்விட்டோம். ஏழையை கண்டால் எட்டினில் உதவி கேட்டு வருபவர்களை உதாசீனம் செய் என்ற வார்த்தைகளையே வாழ்வின் சட்டமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமது இறுகிய உள்ளத்தால், ஆணவத்தால், அகங்காரத்தால், தான் என்ற தற்பெருமையால் நம்மோடு இருக்கும் எத்தனை பேருக்கு இடரலாக இருந்து அவர்களை தடுமாறி விழத்தாட்டிக் கொண்டிருக்கின்றோம். அன்பின் இயேசுவே, எங்கள் சுயநலத்தால் பாவங்களைச் செய்து பாவியாய் வாழாமல் இவ்வுலகத் துன்பங்களால் தடுமாறும் சமயங்களில் உமது உதவியை மட்டுமே நாடி வாழ துணை செய்யும். வாழ்வின் சுமையால் சுருண்டு விழுவோரை தாங்கி பிடிக்கவும் ஆறுதல் அளித்து அன்பு செய்து வாழவும் வரம் தாரும் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவனவாக. ஆமென். தாயின் அணைப்பு பலமதை தந்திடும், தரணியில் அன்பை முளைத்திட செய்திடும், தாய்மறி துணையை நாடும் வேண்டுவோம். தொடர்வோம் பயணம் இயேசுவில் இணைவோம். தொடர்வோம் பயணம் இயேசுவில் இணைவோம். நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் புனிதமான சிலுவையால் உலகையே மீட்டு ரட்சித்தீரே.
தாயின் ஆறுதல். கற்பாறைக்கிடையிலும் வண்ணமலர் பூக்கும் என்ற எண்ணத்துடன் கல்லாகிப் போன மக்கள் மத்தியில் கனிந்த இதயங்கள் தென்படும் என்ற நம்பிக்கையும் அவருக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. இதோ தன்னை பெற்றெடுத்த அன்பு தாயை சந்திக்கிறார். இயேசுவின் பிறப்பின் உண்மையை அறிந்தவர் அவர். தன் அன்பு மகனின் லட்சிய பயணத்தின் காரணத்தை நன்கு அறிந்தவராய் தன் உள்ள குமுறல்களையெல்லாம் உள்ளடக்கிக் கொண்டு மௌன மொழியால் தன் மகனை அரவணைத்து தேற்றுகின்றார் இந்த தாய். மகனே, அஞ்சாதே, மனம் தளராதே, நான் இருக்கின்றேன் உன்னோடு. உன் கையில் தான் உள்ளது இம்மனுக்குலத்தின் மீட்பு. ஆகவே உன் லட்சிய பயணத்தில் தொடர்ந்து செல் என்று வழி அனுப்புகிறார். ஊரே திரண்டிருந்து அவரது போதனைகளை கேட்டும் அற்புதங்களை பார்த்தும் அவரால் நன்மையடைந்தவர்களே இப்போது அவரை காட்டிக் கொடுத்த துரோகச் செயல் அன்னை மரியாளின் அன்பு உள்ளத்தை எவ்வளவு புண்படுத்தி இருக்கும். அன்று அந்த யூத மக்களின் துரோகச் செயலால் தன் மகன் சிலுவையின் பாரத்தால் விழுந்து எழுந்து நடந்து வரும் கோரத்தை கண்டு எத்தனை வேதனைக்கு உள்ளாகி இருக்கும். இன்றும் கூட அதே தாய், இதோ உன் பிள்ளைகள் என்று இயேசுவால் தாரை வார்த்து கொடுக்கப்பட்ட நம்மை கண்டு கண்ணீர் விடுகிறார். ஏன்? தங்களது இரத்தத்தையே வேர்வையாக்கி உடலையே ஏணியாக்கி நாம் சோர்வுற்ற போதும் தோல்வியை சந்தித்து கீழே விழுந்து கிடந்த போதும் தங்கள் தோளிலும் மடியிலும் இடம் தந்து ஆறுதல் அளித்து ஊக்கமூட்டி உயர்த்திய நம் பெற்றோர் பெரியோர்களை எந்த அளவுக்கு தரக்குறைவாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த கேவலத்தை பார்த்தால், அல்லது அவர்களை அனாதை ஆசிரமங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் வழியனுப்பிக் கொண்டிருக்கிறோமே, அந்த கொடுமையை பார்த்தால், அல்லது பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ என்று தாயின் இலக்கணப்படியா என்று எல்லா தாய்மார்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெற்ற பிள்ளைகளிலே கூட வித்தியாசம் பார்க்கும் தாய்மார்கள், பிள்ளைகளோடு முரண்டு பிடித்து சண்டையிட்டுக் கொண்டு மண்ணை வாரி சாபவிடும் தாய்மார்களும் நம்மிடையே இல்லையா? இப்படிப்பட்ட தாய் பாசத்தை கண்டார் இன்று கண்ணீர் வடிக்கிறார் நம் அன்பு தாய். இயேசுவே, இதோ உமது அன்பு தாயின் மூலமாக எங்களது வாழ்க்கை பாதையை பார்க்கின்றோம். எங்கள் பெற்றோர் பெரியோர்களை உதாசீனப்படுத்தியதை நினைத்து மனம் வருந்துகிறோம். எங்களை உலகத்திற்கு கொண்டு வந்த பெற்றோரை அன்பு செய்து அவர்களின் அன்பையும் ஆசிரையும் பெற்று நல்ல மகனாய் மகளாய் வாழ வரம் தாரும் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவனவாக. ஆமென். வழியில் சந்திக்கும் தோழமை நெஞ்சம் வலிமையை தந்திடும் வாழ்க்கையில் கொஞ்சம் தோள்கள் இருப்பது சுமந்திடத்தானே தொடர்வோம் பயணம் இயேசுவில் இணைவோம் தொடர்வோம் பயணம் இயேசுவில் இணைவோம். ஐந்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் புனித வார
சீமோனின் உதவிக்கரம். கல்லுக்குள் ஈரம் இருக்கும் என்ற இயேசுவின் நம்பிக்கை வீண் போகவில்லை. கல்மனம் படைத்த கயவர்கள் மத்தியிலும் கனிந்த இதயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. சிலுவையை சுமந்து சோர்ந்திருக்கும் இயேசுவிற்கு உதவிக்கரம் ஒன்று நீட்டப்படுகின்றது. சீமோன் என்ற பெயரில் பரமனின் சுமையை பாமரன் ஒருவன் சுமக்க முன் வருகிறார். கட்டாயப்படுத்தப்பட்டுத்தான் இயேசுவின் சிலுவையை சற்று நேரம் சிறிது தூரம் மட்டுமே தூக்குவேன் என்ற நிபந்தனையோடு வந்தவனை கல்வாரியின் கடைசி வரைக்கும் பின்தொடர வைக்கின்றது இயேசுவின் தியாக பயணம். பிறருக்காக ஏங்கும் அவரது அன்பு முகமும் அவரது பொறுமையும் சாந்த குணமும் சீமோனை வெகுவாக ஈர்த்துவிட்டது. தன் வேலையையும் மறந்து இன்னும் தன் உதவி இயேசுவிற்கு தேவைப்படுமோ என்ற எண்ணத்தினால் கடைசி வரை கூட வரச் செய்கின்றது. ஒரு கை உதவிதான் என்றாலும் 1000 கரங்களின் வலிமையை அந்த நேரத்தில் பெறுகிறார் இயேசு. அவமானத்தின் சின்னமான சிலுவையை குற்றவாளியாக கருதப்பட்ட ஒருவனோடு சேர்ந்து சுமக்க யார் முன் வருவார்? ஆனால் இயேசுவின் பரிதாப நிலையால், அவரது அன்பு பார்வையால் ஈர்க்கப்பட்டவராய் சீமோன் அன்று உதவிக்கரம் நீட்டுகின்றார். எப்பேற்பட்ட பாக்கியவான் சீமோன்! ஆம், அழைக்கப்பட்டோர் 1000 இருக்க, அவர் சென்ற இடமெல்லாம் அவருக்கு சேவை செய்தோர் இன்னும் 1000 இருக்க, அவருக்கு தேவையான நேரத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவரோ ஒரு சாதாரண பாமரன். இது ஏற்கனவே இயேசு கூறிய தீர்க்க தரிசனம். இந்த சின்னஞ்சிறுவனுக்கு உதவி செய்த பொழுதெல்லாம் அதை எனக்கே செய்தீர்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகளை காது நிறைய கேட்டிருந்தும் அதை நம் வாழ்வில் கடைபிடிக்காமல் அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் அதை தவிர்க்க சுற்று வழியெல்லாம் சுற்றி ஓடிப்போய் களைத்து போவோமே தவிர உதவிக்கரம் மட்டும் நீட்டவே மாட்டோம் என்ற பிடிவாதத்தில் அல்லவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெற்றவர்களை பெரும் சுமைகளாக கருதும் பிள்ளைகள் நம்மில் எத்தனை பேர்? பெற்ற பிள்ளைகளை கூட சுமையாக பார்த்து பொறுப்புகளை தட்டி கழிக்கும் பெற்றோர்களும் நம்மிடையே இல்லையா? பெண் ஒரு பெரிய சுமை என்று உடனே கருக்கலைப்பு செய்துவிட துடிக்கும் குடும்பங்கள் எத்தனை? சுமைகளை சுமந்து காக்கும் இயேசுவே, பிறர் மேல் என் சுமைகளை ஏற்றிவிட்டு இன்பம் காணும் என் பாவ நிலையை மன்னியும். என் சுமைகளை நானே ஏற்றுக்கொள்ளவும் பிறருடைய சுமைகளையும் ஏற்று அன்பு வாழ்வில் நிலைத்திடவும் குடும்ப வாழ்வில் நீர் எங்களுக்கு தருவதை மகிழ்வுடன் ஏற்று வாழவும் வரம் தாரும் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவனவாக. ஆமென். மனதினில் உறுதி என்றுமே வேண்டும், மண்ணில் நன்மை செய்திடல் வேண்டும். பெண்ணின் பிறப்பில் பெருமை வேண்டும். தொடர்வோம் பயணம் இயேசுவில் இணைவோம். தொடர்வோம் பயணம் இயேசுவில் இணைவோம். 6ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம்.
உலகையே மீட்டு ரட்சித்தீரே, மீட்டு ரட்சித்தீரே. இயேசுவுக்கு வெரோனிகாவின் ஆறுதல். சீமோனின் உதவியால் இயேசு சற்றே தெம்படைந்திருந்தாலும் இரவு முழுவதும் அவர் பட்ட வேதனைகள் அவர் உடலெங்கும் எழுதப்பட்டிருந்தன. வேர்வையுடன் முள்முடி குத்தியதால் வழிந்த இரத்தமும் சேர்ந்து அவரது முகம் உருக்குலைந்து போயிருந்தது. மனித சாயலே அவரிடத்தில் இல்லை. இந்த அவலத்தை கண்ணுற்ற வெரோனிகா என்ற பெண்ணின் மென்மையான உள்ளம் பதறுகின்றது. இந்த மனிதருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமே என்ற பரிதவிப்புடன் ஓடோடி வருகிறாள். ஏளன கொக்கரிப்புடன் சொந்த ஊரார் சுற்றி நிற்க, சாட்டையும் கையுமாக போர் வீரர்கள் அதட்டிக் கொண்டிருக்க, இவை ஒன்றையும் பொருட்படுத்தாமல் இயேசுவுக்கு மனித நேயத்தை பரிமாற வருகின்றாள் வெரோனிகா. என்ன ஒரு துணிச்சலான பெண்மை! கல்லாய் இறுகிப் போனவர்கள் மத்தியில் மற்றுமோர் புதுமலர் பூத்து இயேசுவுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. அதற்காக அவளுக்கு விலைமதிப்பில்லா பரிசை தன் முகச்சாயல் வடிவத்தில் இயேசு அளிக்கின்றார். நம்மில் இப்படி எத்தனை பேர் அநியாயத்தைக் கண்டு பதறி ஓடி வருகிறோம். அநீதியை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கின்றோம். இப்படி உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் முகதாட்சண்யம் பார்த்து கொண்டு பிறர் முதுகுக்கு பின்னால் அல்லவா ஒளிந்து கொண்டிருக்கிறோம். பசியால் சுருண்டு பாதையோரம் கிடக்கும் மனிதர்களில் எத்தனை இயேசுபிரான்களை கண்டுபிடித்திருக்கின்றோம். அரைகுறை ஆடை, அதிலும் கிழிந்த ஆடைகளில் வலம் வரும் பெண்களை ஆடையால் போர்த்தாமல் மோக பார்வையால் அல்லவா போர்த்திக் கொண்டிருக்கின்றோம். முதிர் வயதில் மக்கிப் போய்க் கொண்டிருக்கும் முதியோர் இல்ல வாசிகளின் மத்தியில் இயேசுவை சந்திக்க எத்தனை பேர் போயிருக்கின்றோம். ஆனால் பல நேரங்களில் எதையும் விட்டுக் கொடுக்க மனமில்லாமல் வீண் சண்டையை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவே, அன்று வெரோனிகா உமக்களித்த ஆறுதலை பார்த்து எங்கள் குற்றங்களை மன்னியும். இனிமேலாவது மனித நேயத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி உதவி செய்யவும், துன்பப்படும் மக்களில் உம்மை கண்டு பணிபுரிந்து வாழவும் வரம் தாரும் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவனவாக. ஆமென்.